Namaste. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல நம்ம கலர்ஸ் நேம்ஸ் ஹிந்தில என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெட். ரெட் எப்படி சொல்லுவோம்னா ஹிந்தில லால். தென் கிரீன் ஹரா. ப்ளூ நீலா. yellow பீலா. black காலா. மெரூன் பூரா லால். white சஃபேத். purple बैंगनी. indigo जामुनी. sky blue आसमानी. ग्रे धूसर. पिंक गुलाब. ब्राउन भूरा. लाइम चूना. सैफरन केसरिया. ऑरेंज नारंगी. गोल्ड सुनहरा सोना. सिल्वर चांदी. நம்மளோட சேனல்ல ஹிந்தி ஸ்போக்கன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வருது. இந்த ஸ்போக்கன் வீடியோஸ்ல என்ன ஸ்பெஷல்னா நாங்க என்ன சொல்றோமோ அந்த சென்டென்ஸ் மட்டும் பேச முடியும் அப்படின்னு இல்லாம நீங்களா திங்க் பண்ணி உங்களோட ஓன் சென்டென்ஸை பேச முடியும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் தான் இதில் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கைடன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணியோ இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் யூஸ் பண்ணணும். பேசி யூஸ் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். நீங்களா ஓனாக உங்களுடைய சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பேச முடியும். ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஹிந்தி எப்படி எழுதுறது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஈஸி மெத்தட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை ஸ்கூலில் இருக்கிற 2 பீரியடில் 3 பீரியடில் அவங்க கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ கற்றுக்கணும்னு நினச்சா இந்த சேனல்ஸை நம்ம சேனலில் இருக்கிற ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட்டு பிராத்மிக் லெசன்ஸ், அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு மூலமாக நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பிராத்மிக்கில் வர ஒவ்வொரு லெசன்ஸுமே நிறைய கண்டென்ட் இருக்கும். அதில் நீங்கள் பிராத்மிக் படிச்சிட்டாலே 50% ஹிந்தி நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் அது. ஸோ அதில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் அதில் சரல் ஹிந்தி போதினின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெசன்ஸ் ஒவ்வொன்றையும் அதில் என்ன கைடன்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு லெசன்லையும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ஹிந்தி பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பேசுகிறதையும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. தென் கிராமர் லெசன்ஸ் இருக்குது பிராத்மிக்கில். ஸோ அந்த கிராமர் லெசன்ஸ்க்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் இருக்கும். ஸோ ஹிந்தி கிராமர்ஸில் ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கிற சென்டென்சஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற கிராமராக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு வேர்டும் ஏன் இப்படி இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்கிறத புரிஞ்சு படிச்சிங்கனாலே ஹிந்தியில் 50% நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதுவே போதும் உங்களுக்கு பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தி பேசுகிற ஆள்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பிராத்மிக்கில் இருக்கிற பாதி இதை பிராத்மிக்கில் இருக்கிற எல்லா கிராமர் லெசன்ஸையும் கற்றுக்கிட்டிங்கனாலே ஹிந்தி பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட பேசி 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 சரளமாக ஹிந்தி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த பிராத்மிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒவ்வொரு லெசனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோஸில் ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். பாய்.